பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. வெல்கம் டு சினி மெர்ச்சன்ட்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சுந்தர் சி ஏன் விலகினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ரீசன் கிடச்சிச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவர் எதுக்கு விலகினாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சார் இல்லையா, சுந்தர் சி நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட்டீஸ் கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த படத்தில் ஐட்டம் சாங் ஆடுறதுக்கு குஷ்புவை கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான வல்காரிட்டிஸான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்பயும் வந்துட்டு தான் இருக்குது. அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம குஷ்பு வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்கள் வீட்டிலேருந்து யாரையாச்சும் ஆட வைக்கலாமேன்னு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. போல்டாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. குஷ்பு வந்து அந்த ரிலீவ் ஆன லெட்டரை. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, எந்த நியூஸும் வராமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் சைடு, அதாவது ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்ம கமல்ஹாசன் சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து நட்சத்திரம், என்னோடய ஸ்டாருக்கு என்ன பிடிக்குன்றதை தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து படம் பண்ண முடியும். அதாவது ரஜினிக்கு அந்த கட்டத்தை பிடிக்கலையா. ஸோ அதனால் வந்து அவருக்கு பிடிச்சது கதையாக தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன், தேடிட்டுருக்கேன். ஸோ அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அந்த கதையை பண்ணுவேன். அவருக்கு பிடிக்கலன்ற பட்சத்துக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த சுந்தர் சி சொன்ன கதை வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சிச்சா, கமல்ஹாசனுக்கும் அந்தளவுக்கு பிடிக்கலையா. ஸோ அதனால் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தது. அதே மாதிரி சுந்தர் சி வந்து கதை சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை சொல்லியிருக்காராம், காமெடி ஹாரர் ஸ்டோரி. அதாவது பேய் கதை தாங்க, அரண்மனை 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோல்லாம் பார்த்துருப்போம், மீம்லாம். அந்த கதை தான் அரண்மனை 5ஆன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் ஆனால் ஹாரர் கலந்த ஒரு காமெடியான கதை தான் வந்து சொல்லியிருக்காராம் சுந்தர் சி. ஸோ அது வந்து அந்தளவுக்கு யாருக்கும் பிடிக்க காணோம். சரி பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அதை பிடிக்க காணோம். அதனால் சுந்தர் சியே வந்து இது பண்ணி விலகிட்டார். மித்தபடி சோஷியல் மீடியாவில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்பா பாதி கேட்டிருப்பார் இவர் சுந்தர் சி. அவர் ரஜினிகாந்த் வந்து அனிருத்தை வந்து கேட்டிருப்பார் மியூசிக் டைரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் ஆனால் அது ரியல் இல்லை. உண்மையான ரீசன் என்னென்னா, ஹாரர் கலந்த ஒரு காமெடியான ஸ்டோரியை வந்து அவர் சொல்லியிருக்காரு, நரேட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது வந்து நம்ம தலைவருக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஆர்கேஎஃப்ஏ ப்ரொடக்ஷனோட ஓனருக்கு, அதாவது நம்ம கமல்ஹாசனுக்கும் அது பிடிக்கல. ஸோ அதனால தான் வந்து இந்த படம் வந்து கேன்சல் ஆச்சு. ஸோ இதுதான் கைஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தான் இருக்குமே, ஆர்கேஎஃப்ஏ தான் இருக்குமே. டேரக்டர் வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க. டேரக்டர் யார் பேர் அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ். ஏன்னா வந்து ஆல்ரெடி பேட்டா படத்தை பண்ணியிருப்பார். செம்மையாக இருக்கும் அந்த படம் கூட. உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா, எந்த சீன் வந்து அந்த படத்தில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த படம் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து நல்லா இருக்குமா, இல்லை வேறு எந்த டேரக்டர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கைஸ் பாய்.